அதே அந்த முட்டு சந்து, விஜய் வந்தாரு அதே அந்த முட்டு சந்து. உங்களுக்கு மட்டும் பெரிய கிரவுண்டா? அப்ப நீங்க என்ன சிஎம்மா இருக்கறனால நீங்க வச்சாதான் சட்டமா? யார் வந்து எலெக்ஷனுக்கு வந்து யாரு பிரச்சாரத்துக்கு வந்தாலும் பொதுவா ஒரு இடம் கொடுங்க, இதுக்குன்னே ஒரு இடம் ஒதுக்கணும். அன்னைக்கு அப்படித்தான் போலீஸ்காரங்க வண்டியில போறவங்க எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. ஏன் அடிக்கிறீங்க? பொதுமக்கள் எதுக்கு அடிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன அப்படி? செந்தில் பாலாஜி அப்ப எந்த கட்சியில இருந்து வந்தாரு? அப்ப நீங்க இந்த அராஜகம் பண்ணீங்களா? இப்ப ஏன்னா நீங்க மாறிட்டீங்க? பணமா சொல்லுங்க பாக்கலாம், சம்பாதிக்கிறனாலயா? நாங்களும் ஒண்ணும் இல்லாதீங்க. விஜய் வந்தாருன்னா வந்துட்டாரு போயிட்டாரு, உங்களுக்கு முடிஞ்ச ஆதரவு கொடுங்க, இல்லையா மக்களை கஷ்டப்படுத்தாதீங்க. என்னோட ஜெயலலிதா மறந்துச்சு 10 வருஷமா, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கொலை தம்பி, தமிழ்நாட்டுல இங்க நடக்கப்பட்ட கொலை படுகொலை எப்படி தெரியுமா? இதெல்லாம் வந்து திட்டமிட்டு சதி பண்ண கொலை. ஏன்னா கொலைதான் இது. ஆனா இழந்தது என் பையன், எங்களுக்கு வயிற்றுச்சலா இருக்குது. விஜய் கட்சி வரும்போது எல்லாமே ஆகுமா? தள்ளி விட்டு இப்ப யாரு உயிர் சேதாரம்? என் பையன் உயிர் போயிருக்கு, எத்தனை பக்கம் உயிர் போயிருக்கு. திட்டமிட்டு கொலை இது செஞ்சனால தான் இப்ப இந்த எதுக்கு ஆட்சியில் மக்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. மக்களை கொன்றானு. கரெக்டா அந்த இடத்துல வரப்ப கரண்ட் எது கட் பண்றீங்க? ஆம்புலன்ஸ் எத்தனை 30 40 50 ஆம்புலன்ஸ் வந்துட்டே இருக்கு. ஆம்புலன்ஸ் ஏதாச்சும் ஒண்ணு நிப்பா நீங்க செக் பண்ணீங்களா? என் கழுத்தை நெரிக்கிறாங்க, நான் பாத்துட்டு தான் இருக்கேன். என் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க, காலை பிடிச்சி. பையன் கீழே விழுந்து, அவனை தூக்க கூட ஆள் இல்லங்க, போலீஸ் அடிக்கிறாங்க லத்திய வச்சுட்டு. தள்ளுறானு, கழுத்தை பிடிச்சி தள்ளுறானுங்க கையில லத்திய வச்சு. அவர் வந்த உடனே மேல அந்த கேரன் ஓபன் பண்ண உடனே ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. வந்த உடனே பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம நார்மல் ரோட்டா இருக்கும்போது எல்லாம் வழிவிடுங்க சொல்லுவாங்க. அவ்வளவு கும்பல வந்து விடும்போது எல்லாம் நறுக்கும் போது என்ன ஆக முடியும்? வந்ததுக்கு அப்புறம் அவர் முன்னாடி கொஞ்சம் வந்து நான் அந்த ஸ்பாட் பேசுற ஸ்பாட்டுக்கு நவரும் போது கொஞ்சம் கொஞ்சமா கவர் கட் ஆகுது. முதல்ல இங்க இருந்து பேசும்போது நம்ம பேசுறாம பிடிக்கிறோம் அப்படிங்கும்போது உள்ளர வந்துருச்சு. அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆம்புலன்ஸ் முன்னாடி வருது. ஒரு ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் முன்னாடி 4 ஆம்புலன்ஸ் பின்னாடியே வருது. அதே இடத்துல தான் நானும் இருக்கேன். ஏன்னா இப்ப வந்து இத்தனை ஆம்புலன்ஸ் போகுது, நீ ஏன் வந்து நிக்கிறீங்க கேட்டா ஒருத்தன் கேள்வி கேட்கறானா அந்த இடத்துல வந்து அவனை அடிச்சு துரத்தணும் என்ன அர்த்தம் இருக்கு அதுல? இப்ப இந்த இடத்துல எதுக்கு ஆம்புலன்ஸ் வருதுன்னு கேக்குறான், நீ ஏன்டா கேக்குறேன்னு அடிச்சு என்ன அர்த்தம் அது? கும்பல் போய்கிட்டே இருக்கும், கும்பல் கும்பல் போக ஆம்புலன்ஸ் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. 10 ஆம்புலன்ஸ் ரவுண்ட், வெறும் ஆம்புலன்ஸ் தான், ஆளெல்லாம் உள்ள யாருமே கிடையாது. வெறும் ஆம்புலன்ஸ் தான் சுத்திக்கிட்டே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குது. மக்கள் போக முடியல, ஆம்புலன்ஸ் பயந்துட்டு ஒதுங்கி தான் நிக்கிறாங்க, ஒழிஞ்சு போக முடியல யாருனாலையும். எப்படி போவாங்க ஆம்புலன்ஸ் வரும்போது? வெறும் ஆம்புலன்ஸ் எதுக்கு அப்படி சுத்துது சொல்லுங்க பாக்கலாம். இத்தனைக்கு நாங்களும் குழந்தை வச்சு அங்கதான் நிக்கிறோம். எனக்கு என்னோட பேர பிள்ளைய தூக்கிட்டு அங்கதான் நிக்கிறோம். நானும் உட்காந்துதான் இருந்தேன் கீழே. அவ்வளவு கும்பல்லையே பிள்ளைங்களை 2 பேர பிள்ளைங்களை வச்சுட்டு உட்காந்துதான் பார்த்தோம். இவங்களே ஆட்சியில மறுபடியும் வரணும்னு பண்றாங்களோ தெரியல. ஒரு மத்த கட்சி கிட்ட நடந்தா ஈயரும்ப கூட உள்ள விட மாட்டாங்கல்ல, இதையே ஆம்புலன்ஸ் உள்ள விட்டாங்க. அப்ப எதுக்காக வேண்டி விட்டாங்க? சம்பவம் நடக்கும் நடத்துறோம் அப்படிங்கறதுக்காக வேண்டிதான் வேண்டி விட்டுருக்காங்க. நல்லா பாருங்க, இந்த கட்சி மீட்டிங்ல ஒரு அவசரத்துக்கு இப்படி போறோம்னாலும் விட மாட்டாங்க, எறும்பு கூட உள்ள விட மாட்டாங்க. இந்த மீட்டிங் மட்டும் எதுக்கு ஆம்புலன்ஸ் விட்டாங்க உள்ள? அது ஒண்ணுக்கு 4 ஆம்புலன்ஸ். அப்ப என்னமா சொன்னோம்ல, ஆளை பயமுறுத்துறது தானே, பயமுறுத்துறது. அப்ப மக்கள் ஆம்புலன்ஸ பார்த்தது ஒதுங்குவாங்க, கீழே அதிர்ச்சி விழுவாங்க. இது வந்து யாருக்குமே உங்களுக்கு வந்து மயக்கம் போட்டா ரத்தம் ஆகுறதுக்கு வழியே கிடையாது, சரிங்களா? ஒரு லெத் ஆகுது, மயக்கம் போடுறதுன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் இருக்கிறவங்களுக்கு ஒரு இதாகும், லெத் ஆகலாம். எல்லாரும் இத்தனை பேருக்கு லெத் ஆகுறதுக்கு கடவுள் அந்த ஆண்டவர் தான் பதில்.